guys, நான் உங்கள் விஜய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து நான்லாம் வேலைக்கு போகிறேன் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னோ தெரில, வேலையை விட்டு நின்னாச்சு. ஓகே, அவ்வளோதான், பிடிக்கலன்னுட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, அப்படியே ஒரு மாறா படம் பார்த்தேன். அப்படியே ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பு போட்டோம். தனியாக தான் வந்திருக்கேன். ஒகேனக்கல் வந்திருக்கேன். இந்த பக்கத்தில் வந்துட்டு படகு ஓட்டுற அண்ணா வந்துட்டு அடுத்த தடவை ஃபேமிலியோட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாங்கி கொடுத்தாங்க, பழிக்கான்னு பார்ப்போம். பழிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த தடவை வரப்போ ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒகேனக்கல்லில் போயிட்டுருக்கோம். படகு சவாரி ஜாலியாக தான் இருக்குது. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தது. இப்போ அப்படியே இடம் ஃபுல்லாக மாறி இருக்கு. ஆமாம், இந்த ராவணன் படம்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு எடுத்தாங்க. அந்த பாறையெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க பாருங்க கைஸ், எப்படி தண்ணி ஊற்றுது பாருங்க. ஜாலியாக இருக்குது. நீங்களும் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக படகு சவாரி போகணும், மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, பாருங்க. அண்ணா, இது கீழே எத்தனை அடி ஆழம்? 80 அடி ஆழமா? கீழே வந்து 80 அடி ஆழமா? உள்ளே ஒன்றா என்ன வருது? நீச்சல் தெரியும், இருந்தாலும் பயமாக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க, நாங்கள் நனைய போகிறோம். செம்மையாக இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்கு. வா, இதெல்லாம் வந்து ஒரு அருமையான தருணம். லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது என்றைக்குமே. ஜாலியாக இருக்குது. இந்த வேவாத வெயிலில் போயிட்டு நம்ம உழைச்சி சம்பாரிச்சு என்னத்தை கண்டோம்? ஒன்றும் கிடையாது. ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். லைஃப்பில் எப்போதும் ஜாலியாக இருக்கணும். என்னோட செல்லு வேறு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, பயமாக இருக்குது. அதனால் செல்லை தொடச்சிக்கிறேன். 1 மினிட். அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு படகை சுற்ற விட்டாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம், நல்லா பாருங்க எப்படி சுற்றுதுன்னு. அண்ணா, உங்கள் பேர் தானே? மணி. மணி. அண்ணன் பேர் மணி, பணம் பேரும் மணி. ஆமாம், அதனால் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்கிறாங்கல்ல. இந்த மணி அண்ணா ஆல்வேஸ் அல்டிமேட் தான். எப்படி சுற்றுறாப்புல பாருங்க, எவ்வளோ அழகாக விட்றாங்க பாருங்க. அண்ணா, இங்கே என்னென்ன படம்னா எடுத்திருக்காங்க? ஏன்னா இங்கே என்னென்ன படம் எடுத்துருக்காங்கன்னு அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஆமாம், படகு ஓட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃப்ளைட்டோட ஓட்டிடலாம், படகு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக ஒகேனக்கல் ஒன்று. இதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம், வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படலாம் நினைக்காங்க. அந்த கதையே இங்கே ஆகாது. நெவர் எவர் கிவ் அப். ஓகே, ஜாலியாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. பயத்தை வந்துடும், ஜாலியாக மட்டும் மனத்தில் வச்சுப்போம். என்னென்ன படம் பாட்டு இதெல்லாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோவா தெரில. ஏன்னா இதை பற்றி நான் படிக்கவும் இல்லை. நமக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அதான் நான் இங்கே அண்ணன்ட்ட வந்துட்டு கேட்போம். மணி என்ன என்னென்ன படம் இங்கே எடுத்திருக்காங்க, என்னென்ன பாட்டெலாம் எடுத்திருக்காங்க? அதாவது பழைய படம்லேருந்து புது படம்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் எடுத்த படம் வெளில எடுத்துருக்காங்க. சரிண்ணா, எம்ஜிஆர் படத்தில் அடிமைப்பெண் படத்தில் டைவ் அடிக்கிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த இடம் தான் அது. அதே ராவன் படத்தில் மேலே அந்த விக்ரம் கூட குதிக்கிறார் இல்லையா? ஆமாம், அது அங்கே தான். கை போடுத்த ராம்கேரன் பண்ணின்னு. ஆமாம் ஆமாம், அது இங்கே தான் கை போடுத்துக்கிட்டு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ரோஜா படத்தில் சின்ன சின்ன அந்த பாட்டு வரும்போது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த வியூ தான் வரும். அப்படியா? சரியான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து இப்போ சைராம் படத்தில் வந்து இந்த விக்ரம், அதாவது இந்த சிரஞ்சீவி வந்து இதில் வந்து பரிசில் போகிற மாதிரி எல்லாம் அந்த சீனெல்லாம் எடுத்துட்டீங்க. சரிண்ணா 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 சரிண்ணா. இப்போ லேட்டஸ்ட்டில் எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகல, தங்கலான் படம் எடுத்தாங்க விக்ரம். ஆமாம் ஆமாம், தங்கலான் அது ஒன்றும் ரிலீஸ் ஆகல. ஆமாம், இங்கே தான் எடுத்தாங்க. அது ஒரு 15-20 நாள் எடுத்தாங்க. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ஏன்னா விக்ரமுக்கு ஒரு வந்து இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா. காத்தந்தல் வந்து மேகங்கருக்குலேருந்து சுற்றி விடுறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நாங்கள் பார்த்து சுற்றி விடுறதா, இந்த மாதிரி சுற்றி விடுறது தான் அதெல்லாம். சுற்றி மாப்பிள்ளை போட்டு கொண்டுது இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி சுற்றி விடுறது அதெல்லாம். சரிண்ணா 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 சரிண்ணா. கவர்ற மாதிரி எடுத்தாங்க அது. அதெல்லாம் வந்து டூப்புது.
கவுறதெல்லாம் பரிசல் கவுந்துரும். ஆமாம். அந்த உள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம மாதிரி பரிசலுக்கார உட்காந்துட்டு கீழே அப்படியே தவுந்து விழுற மாதிரி பண்ணாங்க. சரிண்ணா. நான் நினச்சேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு அந்த நவீன வந்ததுக்கப்புறம் தான் இங்கே படம் எடுத்திருப்பாங்கன்னு. ஆனால் அண்ணன் சொல்கிறத பார்த்தா அப்போலேருந்தே படம் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஆனால் கேட்குறதே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்தியன் படத்தில் அதாவது அந்த கமல்ஹாசன் படத்தில் நான் சொல்கிறீங்க என்னோட ஃபேவரட் ஃபிலிமு இந்தியன். இந்தியன் எல்லாம் மேலே ஏதாவது இடத்துக்கு நெகட்டிவ் காட்டுவாங்க இல்லையா? ஆமாம் தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி. ஆமாம் இந்த இடம் தான் சுகன்யா நின்றுருப்போம் அப்படியே. ஆமாம் இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்தியன் படமும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கே தான் வந்து கமல்ஹாசன் வந்துட்டு ஒரு சீனில் வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசுவாப்புல, நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நான் உன்னை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. அப்போ சுகன்யா வந்து கைப்பிடிக்கிற சீனு அந்த இடம் தான் இந்த இடம். அது எனக்கு தெரியாது, இவ்வளோ நாள் தெரியாது, இன்னைக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், படகுலேயே வந்துட்டு தேவையான பொருட்கள்லாம் வந்து விற்கிறாங்க. அந்த அம்மா வாங்குறதுக்கு தான் காசு இல்லை, வாங்குறதுக்கு தான் பணம் இல்லை, என்ன பண்ணுறது? நல்ல மனசு இருக்குது, நல்ல மனசு இருக்குல்ல, எங்கேது காசு? இயற்கையாக ஒரு மரபு வளருது. அப்புறம் ஜெகன்மோகினி படத்தில் இந்த பேய் உள்ளது வரும் பத்தில குகை. ஆமாம். அந்த குகைல இங்கே தான் இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே இருக்குது, மூடிட்டு இருக்கு. இப்போ குறைஞ்சாதான் அதெல்லாம் தெரியும். வாட்டர் தண்ணி ஃபுல்லாக 105 அடி இருக்குது டேமு. சரிண்ணா. அந்த டேம் வந்து கீழே ஓப்பன் பண்ணிட்டா இந்த தண்ணி பூரா கீழே போயிடும். டவுன் ஆச்சுன்னா குகைலாம் தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஃபால்ஸ் ஒன்று விட்டு அங்கே போனீங்கல்ல, நான் வரப்பெல்லாம் அங்கே போகவே முடியாது. ஆமாம், தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. அதுக்கே கிடையாது. 20 அடி அதிகமானா இப்போ எத்தனை அடிண்ணா? 100 அடி இருக்கா கீழே ஆழம்? 80 அடி ஆழம் இருக்குது. இப்போ 60 அடி இருக்கு. எப்பயுமே 60 அடி இருக்கும். எப்பயுமே 60 அடி இருக்கு. இப்போ 20 அடிக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு தண்ணி. நான் முன்னாடி வந்தப்ப ரொம்ப கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். 120 அடி சொன்னாங்க கீழே. நல்ல தண்ணி, சரியான தண்ணி. இப்போ மேலே இருந்துச்சு தண்ணி. ஆமாம். மேலே இருந்துச்சுன்னா அப்போ இருக்கு 20 அடிக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு தண்ணி. தண்ணி ஃபால்ஸ் தண்ணி கூடுதலாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் விழுவோம். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கும்னாலும் அங்கே தான் மட்டும் தான் ஃபால்ஸு. அங்கே குளிக்கிற இடமே அங்கே தான் இருக்கு. இப்போ அந்த ஃபால்ஸ் ஊற்றுன்னு அங்கிட்டு குளிக்கலாமா? இல்லை, இது நம்ம பக்கத்தில். எங்கடா போற? கை எடுத்து நல்லா உள்ளதுதான், போங்க. ஏய், உள்ள ஆழமா விடக்கூடாதுடா தம்பி, ஆழமா விடக்கூடாது, மேலே விடணும். ஈஸி தான் தொடுப்ப போகிறது, அந்த லெவலை தெரிஞ்சுக்கணும். சுற்றி விட்ற பாரு, நீ சுற்றி விட்றப்ப திருப்பி போடு, ஆப்போசிட்டில் போடு. இப்போ புதுசாக தண்ணி வந்துச்சுன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். இதெல்லாம் மண் வந்து இப்போ ஏறி இருக்கேண்ணா? ஆமாம், மண் ஏறி இருக்குன்னா இங்கே ஆழம் அதிகமாக போயிருக்கும். இங்கே ஆழம் வந்து இல்லை, இது ஃப்ளாட்டாக இருக்கும். தண்ணி கீழே தண்ணி மட்டும் தான் மணல் இருக்கும். பாருங்க, இது வந்துட்டு இந்த மலையில் அப்படியே ஏறினோன்னா இப்போ நம்ம கர்நாடகா பார்டர் தான் தாடி போயிட்டுருக்கோம். அந்த ஸ்டெப் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஸ்டெப்பில் ஏறினாலே கர்நாடகா தான். அந்த பக்கத்துலேருந்து கர்நாடகாலேருந்து வந்து அப்படியே இங்கே உள்ள படகுல அப்படியே சவாரி செஞ்சுட்டு அப்படியே அந்த மக்கள் அப்படியே போயிடுவாங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ தண்ணி இருக்கு, ஏன் அப்புறம் நம்ம நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம், வீணாக பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கலாம அடி விழும் சொல்லிட்டேன். பாருங்க எப்படி படகெல்லாம் கூட்டமாக வராங்கன்னு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம் அண்ணா, பாருங்கள் அண்ணன் படகை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்கன்னு.